கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்குற தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றால் அவர் எதை வேண்டுமானாலும் நமக்கு செய்ய முடியும். அவர் சுகமாக்கும் வல்லமையுடையவர், பாவங்களை மன்னிக்கும் வல்லமையுடையவர், சாபங்களை போக்கும் வல்லமையுடையவர், பிசாசுகளை துரத்தும் வல்லமையுடையவர். நமக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். அதாவது குஷ்டரோகி என்றால் அந்த நாட்களிலே கிராமத்துக்கு வெளியே, அங்கே வெளியே கிராமத்தில் தான், நகரத்துக்குள்ளே அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மனிதர்கள் வாழ்கிற இடங்களிலே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வெகு தொலைவிலே அவர்கள் ஒதுங்கிதான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நாட்களிலே இயேசுவிடத்திலே ஒரு குஷ்டரோகி வந்து பணிந்து கொண்டார் இயேசுவை. ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று சொன்னார். அப்போ ஆண்டவரின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் எனக்கு சுகம் கிடைக்கும். எல்லாவற்றையும் சுகம் அவசியம். குஷ்டரோக வியாதி எவ்வளவு ஒரு கொடிய வியாதி. ஆனால் அந்த நிலைமையிலும் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். இயேசு கிறிஸ்துவுக்கு குஷ்டரோகத்தை சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது என்பதையும் அங்கே அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, குஷ்டரோகி பக்கத்திலேயே யாரும் போகிறதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆனால் இயேசு தனது கையை நீட்டி அவனை தொட்டார். ஹல்லேலூயா. தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். ஹல்லேலூயா. வியாதிகள் சுகமாகிறதற்கும் தேவனுடைய சித்தம் அங்கே இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சில வியாதிகள் தேவனிடத்தில் நம்மை நெருங்கி சேர பண்ணுவதற்காகவே தேவனால் அனுமதிக்கப்பட்டவைகளாக இருக்கலாம். சில வியாதிகள் நாம் நீதியின் வழிகளில் நடக்கிறதற்கே அது நம்மை நடத்துகிறவைகளாய் கூட காணப்படலாம். பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி இருந்தது, இதை மாற்றும் என்று தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது தேவன் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. அப்படி அந்த வியாதி பவுல் சொல்லுகிறார், நான் மேன்மை பாராட்டாதபடி அது என்னை குட்டும் சாத்தானின் தூதன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் அவருக்கு சித்தமான வியாதிகளை நம்மிடத்திலிருந்து சுகமாக்குற தேவன். அது எந்த வியாதி ஆனாலும் சரி, ஒருவேளை எப்படிப்பட்ட வியாதி ஆனாலும் சரி, தேவன் நம்மை சுகமாக்க வல்லமையுடையவர் என்பதை நாம் அறிந்து தேவனிடத்திலிருந்து நம்முடைய வியாதிகளுக்கு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி இந்த குஷ்டரோகி வந்து பணிந்து தேவனிடத்திலே அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து அவருடைய வல்லமையை அறிக்கை பண்ணும்போது அங்கே சுகத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் தேவனிடத்திலே ஜெபித்து அவருடைய சித்தத்தை அறிந்து, ஆண்டவரே, நம்முடைய சித்தத்தின்படி இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு சுகம் தருவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்ற வார்த்தை அந்த மனுஷனை சுகமாக்கிட்டு. ஹல்லேலூயா. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் உட்கொள்ளுவோம், வாசிப்போம், தியானிப்போம், மனப்பாடம் பண்ணுவோம். அவைகள் நமக்கு விடுதலைகளை தரும், வியாதியிலிருந்து விடுதலை தரும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை சுகமாக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில்
தேவன் எங்களுடைய வியாதிகளை சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்பதை திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படியே யார் யாருக்கெல்லாம் சுகத்தை ஆண்டவரை உம்மிடத்தில் கேட்கிறார்களோ அத்தனை பேரும் சுகமாக்கப்பட தேவ ஆவியானவர் கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ்.